தியாகராய நகர் மெட்லி சுரங்கப்பாதை, பெரம்பூர் ஜீவா நகர் சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, தற்போது அங்கு என்ன நிலை? சிவரஞ்சனி, சென்னையில நேற்று கனமழை பெய்தது. இதன் காரணமாக சராசரியாக சென்னையில் 10 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில நேற்று மதியம் வரை மழை பெய்த நிலையில குறிப்பா டி நகர் பகுதிகளில் பரவலா அனைத்து சாலைகளிலுமே மழைநீர் சூழ்ந்து மழைநீர் அதாவது முழங்கால் அளவுக்கு தேங்கி இருந்தது. இந்த நிலையில தற்போது டி நகர் பகுதியில் முழுமையா மழைநீர் வடிந்திருக்கு. ஆனா சுரங்கப்பாதைகள் எடுத்துக்கிட்டா சென்னையில் 22 சுரங்கப்பாதைகள் இருக்கு. இதுல மழையின் போது பல்வேறு சுரங்கப்பாதைகள்ல மழைநீர் தேங்கியது. இந்த நிலையில நேற்று இரவு முழுவதும் இந்த மழைநீரை அகற்றக்கூடிய பணிகள் நடைபெற்று வந்தது. அந்த நிலையில தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய 2 சுரங்கப்பாதைகளில் மட்டும் இன்னும் நீர் வெளியேற்றப்படாமல் இருக்கு. அதை வெளியேற்றக்கூடிய பணிகளில் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வர்றாங்க. குறிப்பா சென்னை டி நகர்ல இருக்கக்கூடிய மேட்லி சப்வே, அதே போல பெரம்பூர்ல இருக்கக்கூடிய ஜீவா சுரங்கப்பாதை, இந்த 2 சுரங்கப்பாதைகளிலும் இன்னும் மழைநீர் வடியாமல் இருக்கு. இதை அகற்றக்கூடிய பணிகள் நடைபெற்று வருது. அதே போல இந்த மழைநீரை அகற்றுவதோடு இங்கு தேங்கி இருக்கக்கூடிய சகதிகளையும் அகற்றக்கூடிய பணிகள் நடைபெற்று வருது. இந்த பணிகள் இன்று மதியத்திற்குள் நிறைவடைந்து அனைத்து சுரங்கப்பாதைகளும், அதாவது இப்ப மழைநீர் இருக்கக்கூடிய இந்த 2 சுரங்கப்பாதைகளும் போக்குவரத்து பயன்பாட்டிற்கு இன்று மதியத்திற்குள் கொண்டு வரப்படும் அப்படின்னு மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. சிவரஞ்சன், நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி தமிழரசி.